சப்பா 3 வெள்ளி காசுக்காகவும் 3 வேளை சோத்துக்காகவும் இந்த ஜேமில் மாட்டி படுற பாடம் இருக்க. வேலைக்கு நீங்களும் காலையில் எழுஞ்சி ரஷ்ஷிங்காக போகாமல் என்ன மாதிரி ரிலாக்ஸாக கவலையே படாமல் நடந்தே வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் இந்த ஜேக்கெட் போடாமல் அதுவும் ரொம்ப சேஃபாகவே நீங்கள் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு ப்ராஜெக்டை உங்ககிட்ட நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வாக்கிங் டிஸ்டன்ஸ் டு ஆர்டிஎஸும் சரி, சிஐக்கு கஸ்டம்ஸும் சரி ரொம்ப அருகாமையிலே இருக்கு. இதோட ப்ரைசிங் ரேஞ்ச் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஃப்ரம் 500K இருந்து ஆரம்பிக்குது. அண்ட் ஆல்சோ இது ஒரு பார்ஷியலி ஃபர்னிச்சர் யூனிட். பார்ஷியலி ஃபர்னிச்சர்னா என்னென்ன கொடுக்குறாங்கன்னு நீங்க கேட்பீங்க. as a normal aircon and also உங்களுக்கு வீடு ஃபுல்லா டைல்ஸ் போட்டுருப்பாங்க. and also கிச்சன் டேபிள் டாப்பும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இந்த வீடு பாத்தீங்கன்னா 1 பெட்ரூம் அண்ட் 1 லிவிங் ஏரியா கூட தான், அதாவது ஸ்டூடியோ ஹவுஸ். இதுக்கு ஒரு டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டாய்லெட்டை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாவே வெஸ்டர்ன் ஸ்டைல்ல கொடுத்துருக்காங்க. பாக்குற எல்லா பொருளும் கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா எல்லா பொருளும் கண்டிப்பா கிடைக்கும். இதே டிசைன்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. வாங்க இப்ப இந்த வீட்டோட என்னென்ன எம்யூனிட்டிஸ் சுத்தி இருக்கு, அது மட்டும் இல்லாம என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, எப்படி ரொம்ப ஈஸியாவே நீங்க சிஐக்கு நடந்தே போகலாம், எல்லாத்தையும் நாங்க A to Z இந்த வீடியோ கடைசி வரைக்கும் காட்டுறோம். இந்த ப்ராஜெக்ட்ல ஃபெசிலிட்டி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வகையான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஜிம் இருக்கு, ஸ்விம்மிங் பூல் இருக்கு, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு யாட் ஸ்பாட்டும் கொடுத்துருக்காங்க. எம்யூனிட்டிஸ் நீங்க பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. பஸ் ஸ்டாண்ட், ஆல்சோ ஷாப்பிங் மால், சாப்பாடு கடை, அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியமான விஷயம், இங்க இருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தான் நம்மளோட சுல்தான் அமீனா ஹாஸ்பிட்டலுக்கும். அது மட்டும் இல்லாம பாலைபலிஸும் ரொம்ப ஈஸியாவே பக்கத்துல இருக்கு. ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கூட நீங்க ரொம்ப ஈஸியாவே போயிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரொம்ப ஒரு அருகாமையில, அதாவது 500 மீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரே விஷயம் ஆர்டிஎஸ். இந்த ஆர்டிஎஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 85% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லங்க, 2026 கடைசியில இந்த ப்ராஜெக்டை ஒபிஷியலா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த ப்ராஜெக்ட் உள்ள ஆக சின்ன ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 500 ஸ்கொயர் ஃபீட், ஆக பெரிய ஸ்கொயர் ஃபீட் 1000 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்டோட ஸ்டார்டிங் பிரைஸ் நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 5 லட்சம் தாங்க. இதுக்கு முன்னுக்கு இந்த ப்ராஜெக்ட்ல இந்த மாதிரி ஒரு எஃபோர்டபுளான ஒரு பிரைஸ்ல கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்ல. பேஸ் 1லயும் சரி, பேஸ் 2லயும் சரி, பேஸ் 3ல இந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு அறிவு வாய்ப்பை தவற விடாதீங்க. கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க, மறக்காம என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யாட்ச்ல நீங்க வெளியே போகணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா